ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனக்கா மாலத்தி சமையல். இன்னைக்கு ஸ்பெஷல் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நாங்கள் 1 கிலோ மட்டன், அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது அரைக்க வேண்டிய தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, பிரியாணிக்கு பட்டை போடலாம். பவுட்ரு ஒன்று கிட்டுங்கம்மா. முந்திரி போட்டுக்கிறேம்மா, ஒரு 10 பால் முந்திரி, 2 அன்னாச்சி போட்டு, ஒரு 10 லவங்கு போட்டுக்கிறேன், 4 ஏலக்காய், ஜாதி பத்திரி போட்டுக்கிறேன், பட்டை பாருங்க ஒரு பூ போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கீழே நம்ம இந்த மாதிரி வறுக்கணும்மா. இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்கம்மா, மட்டனை வேக வச்சுக்கலாம். நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறோம்மா. இந்த மாதிரி கழுவிட்டு செய்யுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடலாம், கொஞ்சோண்டு உப்பு போடலாமா. மட்டனுக்கு தண்ணி விட்டாச்சு, வேக போட்டலாம். வாங்கம்மா, எண்ணெய் விட்டுக்கலாம். இது 150 கிராம் எண்ணெய்மா. இது ஒரு கப்பு. நம்ம பிரியாணி செய்ய டப்பரா வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சித்துமா. பாருங்க, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 4 பூ, ஒரு அன்னாச்சி போட்டு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு மராட்டி போட்டு போடுறோம்மா. ஏன்னா அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிறோம், அதனால கொஞ்சம் சும்மா லைட்டாக போடுறதுக்கு. முந்நூறு கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதில் 300 கிராம் ஆமாம், அது 300 கிராம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கினுக்கிறோம். அது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து உரித்து வச்சுக்கிறோம்மா. நல்லா ஒரு பேஸ்ட் இதில் அரைக்கிறதுக்கு. பச்சை மிளகா ஒரு 6 மிளகா போட்டு அரைக்கிறோம்மா. அம்மா, அதில் நல்லா வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் அரைச்சி போடுறோம்மா. ஒரு 6 மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம்பா. இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வதக்கிடலாம். அம்மா, 2 தக்காளி அரைச்சி விட்றேன். ஒரு மீடியமான தக்காளி, ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னது இல்லை, 2 தக்காளி போதும். ஒரு பிடி புதினா போட்டுக்கலாமா. ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம முந்திரி பட்டை லவங்கெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம்ல, இந்த மசாலா அதில் போட்டலாமா. ஏன்னா வறுத்த மசாலா தான் லைட்டாக வரட்டும். தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தாம்மா, போதும். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் கறியில் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் சும்மா லைட்டாக போதும். இதில் பாருங்க, அடியே பிடிக்கல டப்பாவில்.
ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, ஸ்லோ பண்ணி செய்யுங்க. நல்ல வாசனை, ரொம்ப வாசனை. ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாமா? லெமன் போடாதீங்க, தயிர் விட்டுங்க. அந்த புளிப்பே போதும். ஏன்னா 2 தக்காளி போட்டுக்கிறோம், ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டு மாட்டு தயிர் தான். ஆனால் உப்பு போட்டுக்கலாமா? போதும். வச்சு 3 விசில் வச்சு இதில் போட்டு கலந்துக்கலாம். வாங்கம்மா, மட்டன் வெந்த தண்ணியை விட்டுக்கலாம். மட்டன் வெந்த தண்ணி 3 டம்ளர், மட்டன் வெந்த தண்ணி 3 டம்ளர் விட்டுக்கிறோமா. இது 10 டம்ளர் தண்ணி விடணும். 4 5 6 10 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோமா. வாங்கம்மா, வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் பச்சை பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறோமா. அம்மா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன தக்காளி போட்டுக்கலாம், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டு மிளகாய் பொடி போட்டுக்கிறோமா. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். 2 கப் அதாச்சு. இதில் செட் பண்ணி குக்கர் வச்சிடலாம். வாங்கம்மா, நல்லா கொதிச்சுட்டு அரிசி போடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோமா அரிசி, பிரியாணி அரிசி. பாருங்கம்மா, நல்லா கொதிக்குது. ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். பாருங்கம்மா, நல்லா வந்தாச்சு. இப்போ டம் போட்டுடலாம். தோசை கல் வச்சுட்டு மேலே தூக்கி வச்சுட்டோம்மா. இப்போ அதுக்கு மேலே வெயிட் வைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேணுகா மாலதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கம்மா, பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு. மட்டன் பாருங்கள், நல்லா வெந்துக்குது, சாஃப்டாக இருக்குது. சாப்பாடெலாம் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பு பாருமா, நெல்லி எலும்பு சூப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகியிருக்கு. கூட 2 எக்கு, பாயில்டு எக்கு, அப்புறம் ரைத்தா வச்சுருக்கோம். கூட நல்லி சூப்பும் வச்சுருக்கோம். பாருங்கள்.